Praise the Lord. Today we're going to see a verse about angels. Angels குறித்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு and we're going to possess and we're going to claim, because that's what happened with the life of Jesus. Mark chapter 1 verse 13ல Jesus அந்த 40-day fasting முடிச்சுட்டு வரும்போது அதில் என்ன வசனம் போட்டிருக்குன்னா, அந்த angels they took care of him, அதாவது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று போட்டிருக்கிறது. To கேர்னா நல்ல பராமரிப்பது, பாதுகாக்கிறது, அவங்களுக்கு உபசரிக்கிறது, எப்படி வேணால் நம்ம யோசித்து நம்ம கற்பனையில் நல்லா we can think என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க. உங்கள் ஓன் கற்பனையில் யோசித்து பாருங்களேன், எப்படிலாம் அந்த தேவதூதர்கள் ஆசையாக பணிவிடை செஞ்சுருப்பாங்களா, இல்லை முறுமுறுத்துட்டு பணிவிடை செஞ்சுருப்பாங்களா, எவ்வளோலாம் என்னெல்லாம் ஜஸ்ட் இமேஜின். ஏனென்றால் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பைபிளில் சொல்லியிருக்கு, the angels are sent as ministering spirits, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக. ஈவன் டுடே நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, சம்டைம்ஸ் சிலவங்க பார்ப்பாங்க ஏஞ்சல்ஸை, சில சமயத்தில் ஏஞ்சல்ஸ் மனித ரூபத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. ஸோ மெனி திங்ஸ். பட் whether we see them or not, it is a fact. உண்மை என்ன என்றால், இன்றைக்கும் அதே தேவதூதர்கள் இயேசுவை எப்படி ஊழியம் செஞ்சாங்களோ, how they took care of him, அதே மாதிரி உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாக, பராமரிக்கும்படியாக they are actively working even today. So I want to encourage you. நீங்கள் தனியாக இருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது I want to encourage you. The angels always there. கர்த்தருடைய பிரசன்னை நம்மளோடு கூட இருக்கிறது, அது உண்மைதான். அதோடு கூட ஏஞ்சல்ஸும் நம்ம கேர் பண்ணும்படியாக they are here. So when we believe it and when we have that in our mind, நம்ம ரொம்ப பயப்பட மாட்டோம். No, don't worry, it's okay. என்னுடைய லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் யூஎஸில் இருக்கும் போது பாஸ்டர் கேலப் அடிக்கடி இந்தியாவுக்கு அநேக மாதங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் ஊழியத்தின் நிமித்தமாக. ஸோ 2-3 months, ஈவன் சம்டைம்ஸ் 4 monthsம் அவங்க கண்டினியூஸாக இந்தியாவுக்கு தென் ஹீல் கம் பேக் டு யூஎஸ். அந்த டைமில் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த யூஎஸ். அப்போ நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் வாழ்ந்த இடத்துக்கும் என்னுடைய அம்மா, எங்கள் அக்கா அவங்க வாழ்ந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 3.5 hours 4 hours ஃப்ளைட் டிஃப்ரென்ஸ். அதாவது சென்னைன்னு எடுத்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு டெல்லி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஈஸியாக அவங்கள நான் எப்போ வேணாலும் நான் போய் பார்க்க முடியாது. பட் எவ்ரிடே, டே டு டே, நான் வேலையிலேருந்து வீட்டுக்கு ஐ ஹவ் டு லிவ் அலோன். எங்கள் வீட்டில் நல்லா கேட்டட் கம்யூனிட்டி தான், பயம் இல்லை. பட் ஸ்டில் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நான் கார் ஓட்டிகிட்டே உள்ளே வருவேன். உள்ளே நான் கராஜ் டோரை பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா கராஜ் டோர் திறந்துடும். எனக்கு அப்படியே சுற்றி பார்ப்பேன். ஏன்னா நான் காரை போய் எங்கள் கராஜில் பார்க் பண்ணிவிட்டு உடனே அந்த கராஜ் டோரை மூடிடுவேன். ஏனென்றால் நான் மூடுறதுக்குள்ளே யாராச்சும் சப்போஸ் உள்ளே ஓடி வந்துட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, கத்த முடியாது, யாருக்கும் கேட்காதே அப்படின்ட்டு எவ்ரிடே நான் கொஞ்சம் பயத்திலே அந்த கராஜ் டோரை திறக்கும் போது சுற்றி பார்த்துட்டு உள்ள கார் வந்த உடனே முதல்ல கடகடன்னு அந்த கராஜ் டோர் மூடுற வரைக்கும் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு தென் கார்லேருந்து இறங்குவேன். ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பதஷ்டம் இருக்கும். அப்போ தான் டெய்லி பாஸ்டரோட பேசிட்டு தான் வருவேன். பட் அவர் சொல்லுவார், நம்ம பயப்படாத, ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்கன்னு. பட் எனக்கு இன்னும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ நான் ரொம்ப ப்ரே பண்ணேன், லார்ட் எனக்கு எப்படியாச்சும் இந்த பயத்தை நீங்கள் தான் எடுக்க முடியும், என்னால் அதை ரிமூவ் பண்ண முடியலன்னு ப்ரே பண்ணும்போது ஒரு நல்ல தரிசனம் கர்த்தர் எனக்கு காட்டினார். அந்த தரிசனத்தில் என்ன பார்க்குறேன் என்றால், நான் என் வீட்டில் எங்கள் பெட்ரூம் ஒரு பே விண்டோ மாதிரி இருக்கும். அதில் நின்று ஜன்னலில் திறந்துட்டு நான் அந்த விஷனில் பார்க்குறேன். வெளியில் பார்க்கும்போது ரோட்டில் இருந்து அவ்வளோ ஜனக்கூட்டங்கள் அப்படியே ஆச்சரியத்துடன் எங்கள் விண்டோவை பார்க்குறாங்க. என்னடா என் விண்டோவை பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் கூட்டமாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இறங்கி போய் என்னதான் அந்த விண்டோவில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு நான் போய் நின்று பார்க்கும்போது அவ்வளவு பிரகாசமான ஒரு ஒளி அந்த எங்கள் வீட்டிலேருந்து இவங்களால் பார்க்க முடியுது. அப்போ தான் நான் யோசித்தேன், பாஸ்டர்ட்டையும் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் கர்த்தர் கொடுத்தாருன்னா தட் இஸ் பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் நம்ம வீட்டில் இருக்கிறது, அதனால் யாரும் அதை நெருங்க முடியாது, அந்த வழியாக போகிறவங்க கர்த்தருடைய பிரசனத்தை உணர்ந்துட்டு தான் போவாங்க அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அன்னிலேருந்து என்னோடய பயம் அப்படியே நீங்கிடுச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நான் தைரியமாக பயந்துட்டு அதே மாதிரி தான் கராஜ் திறப்பேன், கராஜ் மூடுவேன். ஆனால் ஒரு பதஷ்டம் என்னிடத்துலேருந்து போயிடுச்சு. பிகாஸ் எனக்கு நல்லா தெரியும், தேவ தூதர்கள் எங்கள் வீட்டில் பிரகாசமான ஒளியோட அவருடைய பிரசன்னத்தோடு இருக்கிறாங்க, நான் பயப்பட தேவையில்ல. ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. நீங்கள் அந்த மாதிரி தனியாக யூஆர் ஃபீலிங் ஸ்கேர்ட், ஆங்ஷியஸ், நோபடி டு டேக் கேர் ஆஃப் யூ, ஆர் யூ ஒர்க்கிங் அலோன், ஆர் யூ சம்வேர் அலோன்,
the presence of the Lord is there, angels are with there to minister. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறாங்க. இதை பிலீவ் பண்ணி நம்ம உரிமை பாராட்டும் போது you will experience that joy and that blessing. ப்ரே பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாள்லையும் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. அதோடு கூட எங்களுக்காக தூதர்களை அனுப்பி எங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பி இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. They are there to care for us. நாங்கள் எங்கே இருந்தாலும் we are not alone because the people, the angels are there to care for us. So we thank you. இதை நாங்கள் பிலீவ் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறதுக்காக நன்றி. Give you all the glory. In Jesus' name we pray. Have a wonderful day, have a blessed day because you are not alone. Be blessed.